வணக்கம் பக்தியோட நேர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து காலை எந்திக்கும் போது ஒரு 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 சோம்பல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அத வந்து நம்மள ரொம்ப ரீஃப்ரெஷ் ஆக்குறது. நம்ம எப்போ இந்த உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்குறோம் அப்படின்னா, நம்ம அம்மாகிட்ட இருக்கும்போது ரொம்ப பவரா, ரொம்ப எனர்ஜியா தெரியும். அம்மாகிட்ட சாப்பாடு ஊட்டும்போது, அம்மாகிட்ட இருக்கும்போது, அம்மா வயிற்றுக்குள் இருக்கும்போது, அப்பலாம் நம்ம ரொம்ப எனர்ஜியா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்போம். அம்மாங்கிறவள் யாருன்னா, நம்மளுடைய நீரின் தன்மை தான் அம்மா. தாயை கழித்தாலும் கழிங்க, தண்ணியை கழிக்கக் கூடாது அப்படிம்பாங்க. அதனால காலை எந்தித்தவுடன் நம்ம தாயாக பாவிக்க வேண்டியது நீரை தான். அந்த நீருடன் நம்ம உறவாடினால் அன்றைய பொழுது மிக சிறப்பாக இருக்கும். யார் காலை பொழுதுல நீரில் அதுதான் அந்த அந்த காலத்துல காலை பொழுதுல முகம் கை கால் கழுவுங்க. காலையில எந்திரிச்சோன குளிக்கிறது ஃபர்ஸ்ட் விட காலையில எந்திரிச்சோன முகங்கால் கை கழுவிட்டு தான் பல் துலக்கவே போகணும். முதல்ல காலையில முகங்கால் கழுவிட்டு விபூதி வச்சுட்டு பல் துலக்க போகிறது தான் நம்மளுடைய காலையுடைய வேலை. முதலில் தொடுவது நீரை தான் தொடுவோம். அவ்வளவு நீரை தொடுவது நம்ம தாயை தொடுவது போல் அர்த்தம். தாயுடன் உறவு கொள்வது போல் நம்ம மனநிலைக்கு சமமாக இருக்கும். ஏன்னா நீர் சந்திரன் காரகத்துவம், சந்திரன் மனநிலையை குறிப்பதாக இருக்கும். யாரு நீரை ரொம்ப பவர்ஃபுல்லா தொடுறாங்களோ அவங்களுக்கு மனநிலை பாதிப்புகள் வரவே வராது. அப்போ நீர் அவ்வளவு அதிமுக்கியமான ஒரு பங்கு நம்மளுடைய அன்றாட வாழ்வையில். நம்ம நீர் இல்லாமல் நம்ம மனசமே வாழ முடியாது. அப்போ அந்த நீருடைய தன்மை நம்ம உடம்புல எப்ப எடுப்போம்னா காலை கடமை முடிச்ச உடனேயே குளியல் அப்படிங்கிறது. அதாவது முதல்ல நீர்ல தான் தொடுவோம். அதே மாதிரி குளிச்சுட்டு தான் வெளியவே போகணும். மத்தவங்களுடைய இதெல்லாம் பண்ணணும். ஃபேஸ் பண்றது, மத்தவங்கள பாக்குறது எல்லாமே அந்த குளியலுக்கு அப்புறம். அப்பதான் மனம் திடம் அதிகமாகும். இப்ப இந்த குளியலை எப்படின்னா காலையில எந்திரிச்சு குளிச்சிருங்க. நான் மேக்சிமம் சொல்லுவேன், எல்லாரும் வெந்நி வச்சு குளிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. தயவு பண்ணி வெந்நிய உங்களுக்குள் ரொம்ப உள்ளுக்கு இது பண்ணாதீங்க. நீங்க பச்சை தண்ணி உங்களுடைய ரூம் டெம்பரேச்சரை உங்களுடைய உங்களுடைய ரூம்களுடைய தட்பவெப்ப நிலைக்கு நேர்ப்ப நீங்க வெந்நீர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மிஞ்சின அதிக சூடு இருக்கக்கூடாது, குறைந்த குளிரும் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி எடுங்க. ஆனா வெந்நியை அதாவது தண்ணியை எப்பவுமே அதிகமா சூடுபடுத்தி சூடுபடுத்தி குடிக்கும் போதுதான் உடல் ஆரோக்கிய கேடுகள் வருது. அந்த காலத்துல அப்படியே தண்ணியை குடிக்கும் போது நல்லாதான் இருந்திருக்கும். அப்ப என்னன்னா வடிகட்டி வச்சு பண்ணுவோம். அதாவது கிருமி நாசினிகள் நிறைய இந்த இதுல இருக்கிறதுனால நல்ல வெந்நியை கொதிக்க வச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அப்ப குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்ப நீங்க ஃபில்டருங்கிற ஒண்ணுல வச்சு அந்த நேச்சுரலான அந்த சுவை, நீரின் சுவைய எல்லாரும் மறந்துட்டீங்க. நேச்சுரலான அந்த நீரின் தன்மை உங்க உடம்புல படுறதையும் மறந்துட்டீங்க. யார் இயற்கையான அந்த நீரை அப்படியே எடுக்கிறாங்களோ அதனாலதான் அந்த காலத்தில் இயற்கை குளியல் அதிகமாக, அதாவது கடல் நீரில் குளியல், அருவி குளியல், அப்புறம் ஆற்று நீர் குளியல், இதெல்லாமே இயற்கை சார்ந்த குளியலாக நம்ம எடுத்திருக்கோம். இந்த இயற்கை சார்ந்த குளியல் அவ்வளவு விசேஷமானதாக இருக்கும். அதுவே அவ்வளவு விசேஷம். நம்ம அன்றாடம் குளியலும் இயற்கையாகவே நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த தண்ணி சூடு அந்த இதுல எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. தண்ணி சூடான தண்ணியை எடுத்து உடம்பு வலிக்குது அதனால அதுவே இல்லை. நீங்க அந்த பச்சை தண்ணி ஒரு தாய்க்கு சமம். அவ உங்க மேல பட்டாலே உங்க உடம்பெல்லாம் கிளியர் ஆகும். அதே மாதிரி குளியல்ங்கிறது அழுக்கை போக்குவதற்காக இல்ல, மனம் அமைதியாகும், நல்லா ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு தான் குளியலே குளிக்கிறோம். நீங்க தேய்ன்னு சொல்லிட்டு 2 செம்பு தண்ணியை ஊத்திட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் உடம்ப தேய்ப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி தேய்க்கிறத விட தண்ணியில் நிறைய உங்களை உள்ளுக்கு உள்வாங்குங்க. தண்ணியை அதிகமா நீங்க உள்வாங்குங்க. தண்ணியுடன் அதிகமா இருக்கணும். அதே போல் பாத்தீங்கன்னா குளியலை எந்த திசையை பார்த்து குளிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். குளியல் எப்பவுமே நம்ம வடக்கு திசையை பார்த்து குளிக்கணும். வடக்கு திசையை பார்த்து தான் ஏன் குளிக்கணும், அது புதனுடைய வடக்கு பெருமாளுக்குள்ள இடம், புதன் காரகத்துவம், குபேரனுடைய இடம். அங்க பார்த்துதான் குபேரன் திசை தான் வடக்கு. அந்த வடக்கு திசையை பார்த்து குளிக்கும் போது உங்களுடைய தோற்றம் இளமையான தோற்றத்துடன் இருக்கும். நீங்க எப்பவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இளமையாகவும் தோன்றுவீர்கள். அதனால வடக்கு திசையை பார்த்து குளிக்கணும். நீங்க தெற்க பார்த்து குளிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சண்டை, கோபங்கள், உங்க மனம் எவ்வளவு இதானாலும் சாந்தம் அடையாது. உடல் சூடு குறையவே குறையாது. அதனால் நீங்க தெற்கு திசையை பார்த்து குளிக்கவே கூடாது. மேற்கு திசையை பார்த்து குளிச்சீங்கன்னா சோம்பேறியாக மாறி விடுவீர்கள். அடிமைத்தனமான தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதாக இருக்கும். அதனால நீங்க குளிக்க வேண்டிய முதல் திசை வடக்கு தான். 2வது திசை சூரிய திசையை பார்த்து குளிக்கலாம். சூரிய திசையை பார்த்து குளிக்கணும். இந்த 2 திசையை நோக்கி குளிப்பது மிக விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் முதலில் குளிப்பது வடக்காக எடுத்துக்கோங்க. அப்புறம் வடக்கு திசையை குளித்து விட்டு
நீங்க அதாவது முகம் துடைத்தல், அந்த கை கால் துடைக்கிறது, அந்த முதல் தண்ணிய வந்து ட்ரை ஆக்கும்போது, அது வடக்கு திசைய பார்த்தே உங்க உடம்ப வந்து வச்சிருக்க கூடாது. நீங்க துண்ட எடுத்துட்டு அந்த உடம்ப துடைக்கிறது வந்து செவ்வாய், அதாவது தெற்கு திசையை நோக்கி நின்று நீங்க துடைக்க வேண்டும். ஏன் தெற்கு திசைய வச்சு துடைக்கிறோம்னா, நம்மளுக்கு உடம்பு வெட்டாகணும். ட்ரை ஆகணும். அதுக்கு தான் துடைக்கிறது. அப்பங்கும்போது தெற்குங்கிறது செவ்வாய் காரகத்துவம். அது வந்து நம்மளுக்கு வெட்டாக்கும். அதே மாரி நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து பலமாக ரொம்ப இரும்பு பலம் குடுக்கக்கூடியதாக மாறிவிடும். அதனால நம்ம வடக்கு திசைய விட தெற்கு திசையை பார்த்து நீங்க உங்க முகம், கை, கால துடைச்சீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பலம் வாய்ந்த உடம்பாக மாறுவீர்கள் அப்படிங்கிறது. முதலில் குளிச்ச உடனே முதலில் துடைக்க வேண்டிய இடம் வந்து முதுகு பகுதிய துடைக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பகுதிய தான் முதல்ல நம்ம வந்து துடைக்கணும். கண்ணுக்கு தெரியாது. எந்த இடத்தில் அதாவது லட்சுமி இருக்கிறது நீரில் இருப்பாள். லட்சுமி இருக்கிறது நீரில். அந்த நீர் இருக்கிற இடத்த வந்து நம்ம துடைக்கிறோம்னா, முதலில் முதுகில் வந்து துடைக்கும்போது, அங்க வெட்டாயிரும். வெட்டாகிற இடத்தில் வந்து யார் வந்து மூதேவி வந்து உட்காருவா, இல்லாட்டி நமக்கு நெகட்டிவ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது முதுகு நம்ம கண்ணுக்கு தெரியாம பின்பக்கம் போய் உட்கார்ந்துக்கிடும். அதனால நம்ம வந்து முதுகு பக்கத்த முதல்ல துடைச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் மத்த எல்லா பகுதியுமே நம்ம துடைக்கிறதாக எடுத்துக்கணும். அதனால எப்பவுமே முதல் தொடையல் துடைக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல முதுகு பக்கம், அதாவது தலையில தான் முதல் துண்டு எடுத்தீங்கன்னா, தலையில தான் கை வைப்பாங்க. முகத்துல கை வைக்க மாட்டாங்க. தலையில கை வைப்பாங்க. அந்த முடி வந்து பின்பக்கம் தான் போகும். பின்பக்கம் தான் தொடையல் எல்லாம் துடைக்கிறது எல்லாமே இருக்கும். அதனால நம்மளுக்கு பின்பக்கம் தான் முதல்ல நம்ம வந்து துடைக்கிறதே எடுப்போம். ஆனா பின்பக்கம் தலை அந்த முடிய எடுக்கிறது தான் இது. அதுக்கப்புறம் தான் நம்ம முகத்தையே தொடுறதாக இருக்கும். அதனால இந்த மாரி தலை, முதுகு இதை தான் நம்ம முதல்ல தொடுவோம். அத தொட்டுட்டு தான் அப்புறமா நம்ம வந்து ம மத்த எல்லா பக்கமும் நம்ம தொடுறது ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம குளிக்கிறத வந்து முதலில் நம்ம குளிக்க உள்ளுக்கு போகும்போது, எப்பவுமே நம்ம குளிக்கிற தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும்னா, முதல்ல அந்த தண்ணிக்கு வந்து ஓம்ங்கிற ஒரு மந்திரத்த வந்து நம்ம உச்சாடம் பண்ணிக்கலாம். ஓம்ங்கிற சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குளிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால ஓம்ங்கிறத அந்த தண்ணீல எழுதிக்கிட்டு, அந்த தண்ணிய வந்து தெய்வ சக்தி தண்ணி மாரி மாத்திக்கிட்டீங்கன்னா, அதாவது அந்த ஓம் எழுதிட்டீங்கன்னா, உங்க உடம்பில் எந்த தண்ணினால் வரக்கூடிய எந்த நோயும் உங்கள தாக்காது. அது உங்கள பாதுகாக்கும் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அதனால அதே மாரி உங்க குளிக்கிற அறையில வந்து படிகார கல் இருக்கணும். அந்த படிகார கல்ல வைத்து நீங்க குளிச்சுட்டு சோப் போட்டு எல்லாம் குளிச்ச பிறகு அந்த படிகார கல்ல வச்சு தேய்ச்சு உடம்புல தேய்ச்சு குளிச்சீங்கன்னா, அது வந்து உங்க உடம்புல வந்து அவ்ளோ எனர்ஜியா இருக்கும். உங்க உடம்பில் யாராவது கண் திருஷ்டி பட்டாலோ, ஏதாச்சும் நெகட்டிவ் உங்க உடம்புல வந்து தாக்குன்னு இருந்தாலோ, இந்த படிகார கல் வந்து அத ஃபுல்லா ரிமூவ் பண்ணிரும். புது புத்துணர்வாக நீங்க தெரிவீங்க. அதனால குளிக்கிற அறையில் படிகாரக்கல் கண்டிப்பாக இருக்கணும். அது சோப்பு மாரி பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். அந்த சோப்பெல்லாம் குளிச்சுட்டு சோப்பெல்லாம் போட்டு குளிச்ச பிறகு படிகாரக்கால வந்து பயன்படுத்துங்க. உங்க முகம் பொலிவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாரி இருப்பீங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான பங்காக இருக்கும். அதே மாரி குளிக்கிற இடத்தில் மஞ்சள் பொடி, மஞ்சள் நீங்க பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, அந்த மஞ்சள் வந்து குளிக்கிற இடத்துல எப்பவுமே இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. ஏன்னா குளிச்சு முடிச்சோனே மங்களத்தன்மையான ஒரு பொருள பார்க்குறோம்னா மஞ்சள தான். ஆனா குளிச்சு நம்ம லாஸ்ட் முடிக்கும்போது தான் மஞ்சள பயன்படுத்துவோம். ஏன்னா நம்ம மங்களத்துடன் நம்ம வந்து வெளிய வரணுங்கிறதுக்காக. ஆனா குளிச்சு முடிச்ச உடனே அந்த மஞ்சள லைட்டா எடுத்து பூசெல்லாம் வேண்டான்னா பூச வேண்டாம். லைட்டா எடுத்து உங்க நெத்தியில லைட்டா ஒரு பொட்டு மாரி வச்சுட்டு வெளிய வந்தாலே போதும். அது உங்களுக்கு வலிமையான ஒரு மங்களமான விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணின பிறகு ரொம்ப அதிகமான உடல் வலி இருந்துச்சுன்னா, வெந்நீர் போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னா, அந்த வெந்நீர் போட்டு குளிக்கிறம்போது, அந்த இடத்தில் ஒரே ஒரு கிராம்பு மட்டும் அந்த தண்ணீல போட்டுட்டு, அந்த வெந்நீய சேர்த்து குளிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த தண்ணி வந்து தண்ணிய கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணியோட இயற்கை தன்மை போயிரும். அதனால நம்ம வந்து அந்த தண்ணிய கொதிச்சு வச்ச பிறகு தான் அந்த கிராம்பு ஒண்ணு போடுறோம். போட்டுட்டு அதாவது நீர் கலவை தண்ணியுடன் உங்க உடல் சூடுக்கு தக்கன நீங்க நீர் கலவை பண்ணுவீங்க இல்லையா? அதனுடன் ஒரு கிராம்ப போட்டுட்டு நீங்க குளிக்கும்போது, உங்களுக்கு அந்த தண்ணியினால் வரக்கூடிய நெகட்டிவ் அந்த சளி பிடிக்கிறது, தலைவலி வர்றது இதெல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும். அந்த மாரி பண்ணினாலும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த மாரி உங்களுடைய குளியல வந்து நீங்க பார்த்து, அதே மாரி குளிக்க போம்போது, அதே மாரி கால் பகுதியில் வந்து முதல் குளியல் தண்ணிய வந்து முதல்ல கால்ல இருந்து தொடங்கணும். கால்ல இருந்து தொடங்கி தான் அப்புறம் தலைக்கு போகணும். அப்படிங்கிறது முதல் முக்கியம். அதாவது சூடு வந்து எப்படின்னா, நேரா தலையில ஊத்திட்டீங்கன்னா, தலையில அந்த சூடு வந்து பாதத்து வழியா போகாது. அதனால நம்ம வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டை வந்து மேல எடுத்துட்டு வந்து இந்த உச்சியில தான் நம்ம சூட்டின் தன்மை வெளியேற்றக்கூடிய இடமே இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல எடுத்துட்டு வரும்போது இந்த சூடு ஃபுல்லா தலைவலியாக உங்களுக்கு வெளியே போய்க்கிட்டே இருக்கும். அதனால தலைக்கு நல்லெண்ணெய் வைக்கிறதல், தலைக்கு இந்த இதெல்லாம் எண்ணெயை வந்து பக்குவப்படுத்தி தலையில தேய்க்கிறது, இதெல்லாமே ஏன்னா தலை சூடு தான் ரொம்ப பெரிய சூடு. நீங்க எடுத்த உடனே தலை சூட வந்து டக்குன்னு தண்ணி ஊத்துனீங்கன்னா அது வந்து தலைவலியாக வந்துரும். அதனால நம்ம எப்பவுமே கீழே பாதத்துல இருந்து எடுத்துட்டே வந்து அதுக்கப்புறம் தான் தலைக்கு தண்ணி ஊத்தணும். அதனால முதல்ல பாதம் உடம்பெல்லாம் நினைச்சிட்டு தான் தலைக்கு தண்ணி ஊத்துற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்பதான் தலையில் நீர் கோர்க்காது, தலைவலி வராது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த மாதிரி குளியலை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான குளியலாக நீங்க குளிச்சுட்டு வரும்போது ரொம்ப புத்துணர்வுடன் யார்கிட்டயும் எந்த ஒரு தன்மையும் நெகட்டிவும் வராத அளவுக்கு உங்களை பாதுகாப்பு குளியலாக குளிச்சிங்கன்னா ரொம்ப வலிமையான குளியலாகவும் உடல் ஆரோக்கியமான குளியலாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.